Assalamualaikum and hi everyone. Welcome to ShaziaTamilKitchen. இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம ShaziaTamilKitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது நீங்கள் இடியப்ப மாவுலையும் பண்ணலாம், கொழுக்கட்டை மாவும் கடையில் இப்போலாம் கிடைக்குது, ஸோ அதுலேயும் பண்ணலாம். நான் அரிசி மாவு எடுத்துருக்கனால நான் அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்க போகிறேன். இடியப்ப மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வறுக்க தேவையில்லை, அது ஏற்கனவே வறுக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அரிசி மாவு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அரிசி மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் 1 கப் அரிசி மாவு நல்லா வறுத்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அந்த கொழுக்கட்டையிலே நல்லா அந்த வாசம் இருக்கும். ஸோ அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு இப்போ நம்ம சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் மாவு அந்த கொதிக்கிற தண்ணியிலே மாவு வேகும். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா கொதிக்க இருக்கணும் தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சில மாவு கொஞ்சம் தண்ணியிலே சேர்ந்து வந்துடும், சில மாவுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சூடு தாங்க முடியும்னா நீங்கள் கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான ஒரு டோ நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும், அப்போ தான் அது வேகும் போது கொஞ்சம் பெருசு வரும். ரொம்ப பெருசாக உருட்டினோம்னா ரொம்ப பெருசாக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பால் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் இந்த உருட்டி வச்ச உருண்டைங்களை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உடனே நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் உருண்டை, இன்னொன்று மாவு கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னா கொழுக்கட்டை ஹார்டாயிரும், கல் மாதிரி ஆயிரும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இதை விட உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதை விட குறைச்சலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் 3/4 கப் சர்க்கரை கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது 1 கப்பு தேங்காய் பால், நல்லா கெட்டியான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ ஒரு திக்னஸ்க்காக நம்ம கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மாவில் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அந்த அரிசி மாவையும் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். ஸோ அப்போ தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 கப் அரிசி மாவு தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த அரிசி மாவு சேர்க்குறதால நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பால் கொழுக்கட்டை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.